வருஷத்துக்கு ஒரு saree கட்டினானா அது அடுத்த வருஷம் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. 365 நாளுக்கும் 365 saree வேணும். இந்த வீடியோ பார்த்தீங்களா? 365 நாளைக்கு 365 போட்டு போட வேணுமா? அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ்பெக்ட்மெண்ட் தான். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், முதல்ல உங்கள் அப்பா அம்மாகிட்ட போய் சொல்லி ஒரு ஜவுளி கடைக்கு போக சொல்லுங்கள். ஜவுளி கடைக்கு போய்ட்டு அவங்க ஓனரை பார்த்து அவங்க ஓனருக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு அந்த பையனை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜவுளி கடை ஓனரை கல்யாணம் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். மற்ற யாராலையும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. செலிப்ரிட்டி கூட இந்த மாதிரிலாம் யாரும் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணால் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை அடுத்த தடவை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா அப்போ ஜவுளி கடையை தான் பார்த்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும். வேறு வழி இல்லையே. பசங்களுக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்காது. அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு பேண்ட் சட்டை எடுக்கிறதே அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. அவன் எடுக்கவும் மாட்டான். ஒரு கருப்பு பேண்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்டை ஏதோ ஒரு கலரில் சட்டை இருந்தால் போதும். அவன் வந்து அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிடுவான். ஆனால் இதுகளுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப